ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவடியில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஃபேக்ட்ரியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆவடி இன்ஜின் ஃபேக்ட்ரியில் பல்வேறு வேலை வாய்ப்புகளை வழங்குறாங்க. வேலை அப்படின்னு பார்த்தா ஜூனியர் மேனேஜர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மொத்தம் 6 காலி பணியிடங்கள் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஜூனியர் மேனேஜர் லீகலில் ஒரு காலி பணியிடம் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி டிகிரி இன் லா படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸில் எல்எல்பி 5 வருஷம் படிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்த வேலை ஜூனியர் மேனேஜர் ப்ரொடக்ஷன் ஒரு காலி பணியிடம் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் டிப்ளமோ டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், ப்ரொடக்ஷன், இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்த வேலை ஜூனியர் மேனேஜர் குவாலிட்டி 3 காலி பணியிடங்கள் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் டிப்ளமோ டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஜூனியர் மேனேஜர் சேஃப்டி ஒரு காலி பணியிடம் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸில் டிப்ளமோ இன் டிகிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்த வேலை ஜூனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒரு காலி பணியிடம் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அல்லது MBA மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்த வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் 6 காலி பணியிடம் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், டிசைன், தெர்மல், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், IC இன்ஜின்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 40,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒரு காலி பணியிடம் இருக்குது. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு 40,000 ரூபா சம்பளம் தராங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.avnl.go.in இந்த வெப்சைட்டில் இதற்கான அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களும் இணைச்சு போஸ்ட் மூலமா அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ் அப்படின்னா சீஃப் ஜெனரல் மேனேஜர் இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை 600054 இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 ரூபா செலுத்தணும். SC, SD, PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்கள் இவங்களுக்குலாம் விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்றவங்க 300 ரூபா செலுத்தணும். அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது இந்த வேலைக்கான விண்ணப்ப படிவம் நம்பரு டேட்டில் எழுதிக்கிங்க. அடுத்து எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அது எழுதிக்கின்னு இந்த ரைட் சைடில் ஃபோட்டோ ஒட்டிக்கின்னு 1ல் போஸ்ட் அப்ளைட் ஃபாரில் என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது எழுதிக்கிங்க. 2ல் உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் எழுதிங்க. 3ல் உங்களுடைய அப்பா பேர் இல்லைனா கணவர் பேர் எழுதிங்க. 4ல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், 5ல் உங்களுடைய வயசு, 6ல் இந்தியன் அப்படிங்கிறது எழுதிங்க. 7ல் ஜெண்டர் ஆனா பெண்ணாங்கிறது எழுதிங்க. 8ல் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அது எழுதிங்க. 9ல் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. 10ல் மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுத்து இல்லைனா நோ கொடுத்துங்க. 11ல் உங்களுடைய அட்ரஸ் முழு அட்ரஸ் கேட்குது, அது கொடுத்துங்க. 12ல் உங்களுடைய ஆதார் நம்பரு, 13ல் உங்களுடைய மொபைல் நம்பரு, 14ல் உங்களுடைய இமெயில் ஐடி, 15ல் உங்களுடைய அடையாளங்கள் 2 எழுதிக்கிங்க. 16ல் நீங்கள் SC ST கம்யூனிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. SC ST கம்யூனிட்டி இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்டா அந்த மாதிரி கேட்குறாங்க. அது எஸ்னா எஸ் கொடுத்துட்டு இல்லைனா நோனா நோ கொடுத்துங்க. 17ல் நீங்கள் SBI கலெக்ட் பேமெண்ட் 300 ரூபா DD எடுக்கணும். அது செலுத்திட்டு தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். செலுத்திட்டு அதனுடைய சல்லான் நம்பர் 17ல் எழுதிக்கிங்க. 18ல் நீங்கள் படித்த விவரங்கள் எல்லாம் எழுதிக்கிங்க. 10th 12th டிப்ளமோ டிகிரி MBA LLB இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. 19ல் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கிறீங்களோ அது எஸ்ஸா நோவான்னு கேட்குறாங்க. அது ஃபஸ்ட்டில் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருந்தால் எஸ் போட்டுங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் போட்டுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அடுத்து எஸ் போட்டுங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்குண்டான சர்வீஸ் இருந்தால் எஸ் போட்டுங்க, இல்லைனா நோ போட்டுங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் போட்டுங்க, இல்லைனா நோ போட்டுங்க. அந்த மாதிரி இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எஸ் போட்டுங்க, எஸ் போட்டுங்க, இல்லைனா நோ போட்டுங்க. கீழே டேட் போட்டுங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்ங்கிறதுல நீங்கள் சைன் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த டிக்ளரேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. இதுலேயே உங்கள் பேர் போட்டுட்டு கீழே சைன் போட்டு டேட் பிளேஸ் எழுதிட்டு இதை இந்த அப்ளிகேஷனோட இணைச்சு அனுப்பணும். நண்பர்கிட்ட இந்த அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிங்க. நன்றி.